இப்போ இந்த வீடியோ பாக்குற உங்கள நிறைய பேருக்கு கூட இந்த சாமி குலதெய்வமா இருக்கலாம். திருக்கழுகுன்றம் பக்கத்துல திருநிலைங்கிற ஊர்ல தான் இந்த கோவில் இருக்கு. ஸ்ரீ பெரியாண்டவர் ஆலயம். நான் இந்த சுட்டு வட்டாரத்துல என்ன கோவில்லாம் இருக்குன்னு விசாரிக்கும் போது நிறைய பேர் எனக்கு சொன்ன கோவில் இந்த கோவில் தான். அதனாலேயே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது இந்த கோவில்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு கணவன் மனைவிக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அப்ப ஒரு நாள் திடீர்னு கணவனோட கனவுல சாமி வந்து, நான் இந்த திருநிலைங்கிற ஊர்ல சுயம்பா உருவாகி பெரியாண்டவரா நிலை கொண்டு இருக்கேன், என்ன அங்க வந்து பாரு, உனக்கு கண்டிப்பா குழந்தை வரம் கிடைக்கும், உங்களுக்கு வர்றதுக்கு வழி தெரியலனா ஒரு பன்றி வந்து நான் இருக்கிற இடத்த வழி காட்டும்னு சொல்லிருக்காரு. இவங்களும் அதே மாதிரி இந்த திருநிலைங்கிற ஊருக்கு வந்து வழி தெரியாம நின்னப்போ ஒரு பன்றி வந்து இவங்களுக்கு வழி காமிச்சிருக்கு. கனவுல சொன்ன மாதிரி இவங்க பெரியாண்டவர் கிட்ட மனமுருகி வேண்டி இருக்காங்க, குழந்தை வரமும் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா அவர் சுயம்பா உருவான அதே இடத்திலேயே அவருக்கான கோவிலுமே அமைச்சிருக்காங்க. இந்த கோவில்ல இந்த கல்லுக்கு மேல நீங்க உங்களுடைய வலது கையை வச்சு வேண்டினீங்கன்னா வேண்டினது கண்டிப்பா நடக்கும்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இங்க உங்களால பெரியாண்டவரை 4 விதமான காட்சியில பார்க்க முடியும். சுயம்பா உருவான இந்த பெரியாண்டவர் நிறைய பேருக்கு குலதெய்வமாவும் இருக்காரு. இந்த கோவில்ல மொட்டை அடிக்கிறது, காது குத்துறதுன்னு எல்லா விசேஷங்களும் ரொம்ப விமர்சையா நடக்கும்னு சொல்றாங்க. நானும் அங்க சாமியை பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். உங்கள யாருக்கெல்லாம் பெரியாண்டவர் குலதெய்வம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.